தென்சென்னை மாவட்டத்தில் அன்பழகன் பேசிய பேச்சை நான் கேட்டபோது எனக்கு இப்பொழுது அப்படியெல்லாம் பேச மறந்து போய்விட்டாலும் கூட அன்பழகன் பேசுவதை கேட்டபோது நமக்கு மறந்து போனது பற்றி கவலை இல்லை, இப்போது இன்னொரு அன்பழகன் இருக்கிறான் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அதே அன்பழகன் வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் அவர் தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர். இன்றைக்கு அவருடைய உரையை நம்முடைய பேராசிரியர்கள் இங்கே பாராட்டி பரவாயில்லை, நமக்கு பிறகு ஒரு அன்பழகர் இருக்கிறார் என்று குறிப்பிட்ட அந்த வாசகம் இருக்கிறதே, அதை தன்னுடைய வீட்டு முகப்பில் தம்பி அன்பழகன் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அதை படிப்பவர்கள், பார்ப்பவர்கள், அதை பற்றி யாக இருப்பவர்கள் இன்று நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தையும், இந்த கூட்டத்தில் நம்முடைய பேராசிரியர் தந்த அந்த பாராட்டையும் நிறைவுபடுத்தக்க வகையிலே அது இருக்கும் என்று நம்புகின்றேன். பேராசிரியருக்கு யாரையும் சுலபத்திலே புகழ்ந்து பழக்கவில்லை, என்னை கூட. நானெல்லாம் என்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அவர் எண்ணியிருந்த பரீட்சையிலே 199 மார்க் வாங்குகிற வரையிலே காத்திருந்து அதற்கு பிறகுதான் என்னை கூட பேராசிரியர்கள் பாராட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையில் திராவிட இயக்கத்தில் பேராசிரியர்கள் நானும் இன்றைக்கு நான் 89 வயதையும் அவர்கள் 90 வயதையும் அடைந்திருக்கிறது என்றால் ஏறத்தாழ ஒரு 70 ஆண்டு கால பொதுவாட்சியை நாங்கள் இருவரும் இடைபிரியாமல் தொண்டாற்றிய தோழர்கள்.